நான் கேள்விப்பட்ட வரைக்கும் மோடி 2 நாள் ட்ரிப்ல வந்து அரச நிகழ்ச்சிகளை தவிர்த்து பல்வேறு வகையான சந்திப்புகளை ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்காரு. ஒரு சந்திப்பு எடப்பாடியோட, ஒரு சந்திப்பு அண்ணாமலையோட. அண்ணாமலை கூடயா? அண்ணாமலையோட. இன்னொரு சந்திப்பு அண்ணாமலை தனியா சந்திக்கிறார். இன்னொரு சந்திப்பு பாஜக முக்கிய தலைவர்களும் சந்திக்கிறார். இது இல்லாம ராமதாஸும் அன்புமணியும் கூப்பிட்டு பேசுறார். ஓகே. பிரேமலதாட்டையும் பேசுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகே. இவ்வளோ அமித்ஷாவால் சாதிக்க முடியாததை பிரதமர் மோடி இந்த வாட்டி சாதிப்பாரான்னு ஒரு கேள்வி எழுதி நிற்கிறது. ஓகே. எந்த விஷயத்தில் சாதிப்பாரான்னா, என்டிஏவை வளப்படுத்துறதுல அமித்ஷாவால் பண்ண முடியல, ஓரளவுக்கு மேலே பண்ண முடியல. அதிமுக கொண்டு வந்தாரு, அது கூட சிக்கலாக தான் இருக்கு. யார் முதலமைச்சர், பாமக உள்ள பிரச்சனை போயிட்டு இருக்கு. நான் முதலே சொன்ன மாதிரி பிரதமர் வந்த உடனே அவரோட அஃபிஷியல் மீட்டிங்லாம் முடிச்சுட்டு ராமதாஸ் அன்புமணி கூப்பிட்டு, போதும் உங்கள் சண்டை நிறுத்திக்கங்க, இனிமேல் சண்டை போட்டால் கட்சி நல்லா வளராது, உங்களுக்கு வேணுங்க நான் பண்ணி கொடுக்குறேன், என்டிஏல வாங்க அப்படின்னு கூப்பிட்டு பாமகவை ஒற்றுமைப்படுத்தி என்டிஏவில் சேர்த்துட்டு அதை வலுப்படுத்துவார். பிரேமலதா விஜயகாந்த் பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்டானா போகாமல் இருக்க மாட்டாங்க. அவங்களையும் உள்ளே கூப்பிட்டு அவங்களுக்கு 2% 3% இருந்தால் கூட அதையும் உள்ள. ஸோ இந்த கிராண்ட் 3 இல்லை சார், 0 இப்போதைய கணக்குப்படி 3% அவங்க 2ன்னு சொல்கிறாங்க. அதனால் 2 நான் சொன்னேன். எனக்கு ஆக்சுவல் கள நிலவரம் எனக்கு தெரியாது. வாட் எவர். ஸோ அதை கிராண்டாக ஒரு கூட்டணி அமைக்கணும்னு மோடி பிளான் போட்டதுக்கு ஐடிசியில் வந்து ஃபெயில் ஆனதை வந்து மோடி வந்து பண்ண போறாருன்னு கேள்விப்படுறோம். அது இல்லாமல் என்ன கேள்விப்படுறோம், எடப்பாடி பஞ்சாயத்து வேறு ஓடிட்டு இருக்கு. என்ன எடப்பாடி பஞ்சாயத்து? கூட்டணி ஆட்சியா? அமித்ஷா கொளுத்தி போட்டு விடி. அது அண்ணாமலையும் இன்னைக்கு என்டார்ஸ் பண்ணிருக்காரு. ஆமா, அமித்ஷா சொன்னதான் வேத வாக்கு. நீங்க போய் மாத்தணும்னா எங்க தலைவர்கிட்ட போய் பேசுங்க அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை வந்து பாஜகவோட ஸ்டாண்ட உறுதியா இருக்காரு. ஆனா நயினார் என்ன சொல்லியிருக்காரு? நயினார் வந்து எடப்பாடி தான் முதல்வரா வருவார்னு சொல்லியிருக்காரு. கூட்டணி ஆட்சி இல்லைங்கிற ரீதியில வேற பேசியிருக்காரு. தமிழ்நாட்டுக்கு யாரு, தமிழ்நாடு பாஜகவுக்கு யார் தலைவர், நயினாரா இல்ல அண்ணாமலையான கேள்வி எழுது இல்ல. இந்த கேள்வி வருது. ஏன்னா கூட்டணிக்குள்ள குழப்பம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. அது வந்து முதல் நாள்ல இருந்தே அந்த குழப்பம் இருந்துட்டே வருது. அமித்ஷா சொன்னது என்டிஏ தான் அப்படின்னு எடப்பாடி சொல்றாரு. ஆமா, இது எங்க அதிமுக ஆட்சி தான் வரப்போறது, நீங்க வேணா என்டிஏ ஆட்சின்னு சொல்லிக்காங்க டெல்லியில, அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை, ஆனா அதிமுக தான் முழுக்க ஆட்சி அமைக்க போறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து அமித்ஷா 2 தடவை மறுத்து பேசியிருக்காரு. கிடையாது, கூட்டணி ஆட்சி தான் சொல்லியிருக்காரு. 2 நியூஸ் பேப்பருக்கு இன்டர்வியூ கொடுத்துட்டாரு. ஸோ இதை மீறி நயினார் நாகேந்திரன் இல்லை அதிமுக ஆட்சி அமைக்கும்னா அவர் அதிமுகவா பாஜகவான்னு ஒரு கேள்வியை நான் கேட்கல, பாஜக காரங்களும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது 2வது, அண்ணாமலை வந்து கிளியரா இருக்கார். அமித்ஷா சொன்னது இதுதான், கூட்டணி ஆட்சி தான், அதுல பாரதிய ஜனதா கட்சி அங்கம் வகிக்கும் அப்படின்ற பாயிண்டை கிளீனா எடுத்து போட்டு சொல்லிட்டார். இதுக்கு எல்லாத்துக்கும் முடிவு கட்டுறதுக்கு பிரைம் மினிஸ்டரோட ட்ரிப்பு உதவும் நான் நம்புறேன். ஏன்னா இந்த பஞ்சாயத்து எல்லாம் பிரைம் மினிஸ்டருக்கு ஆல்ரெடி போயாச்சு காதுக்கு. சரி, ஐபி இருக்காங்க, எல்லா நியூஸும் போயிடுச்சு. பிரைம் மினிஸ்டர் வெயிட் அப்படின்னு சொல்லிருக்காரு. எதை போய் கேட்டாலும் தமிழ்நாட்டை பற்றி யார் என்ன கேட்டாலும் வெயிட் அப்படின்னு சொல்லிருக்காரு. அமித்ஷாவுக்கு தமிழ்நாடு அரசியல் அவ்வளவு தீவிரமா இருக்காரு, எல்லாத்தையும் சீக்கிரம் முடிக்கணும்னு ஆசைப்படுறாரு. மோடியே வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இல்ல, மோடி என்ன சொல்ல, நான் போய் சால்வ் பண்ணி தரேங்கிறான். அமித்ஷா செய்ய முடியாத மோடி செய்ய முடியும். எப்படி சொல்றீங்க? ஏன்னா அமித்ஷா கொஞ்சம் கட் அண்ட் ரைட் மேன், ரஃப் அண்ட் டஃப் மேன். ஓகே. மோடி அப்படி இல்ல, கொஞ்சம் நெளிவு சுழிவு தெரிஞ்சவர். கண்ணத்தை பிடிச்சி தடவினாருன்னா டாக்டர் ராமதாஸை பிடிச்சி கட்டிண்டு நீங்க எங்க அண்ணா மாதிரி இந்த மாதிரி பண்ணலாமா, அப்புறம் அன்புமணி கூப்பிட்டு என்ன டாக்டர் இப்படி பண்றீங்களே அப்படின்னு கண்ணத்தை பிடிச்சி தடவை வச்சுங்க, அப்படியே பனி மாதிரி உருகிடுவாங்க. சரி, இதெல்லாம் அமித்ஷாக்கு இதெல்லாம் பண்ண தெரியாது. ஓகே. அமித்ஷா வெட்டு 1 துண்டு 2 பேசி போயிட்டே இருப்பார். ஓகே, நடக்குது நடக்கல அவர் கவலைப்படல. இந்த பிஆர் எக்ஸசைஸ் எல்லாம் கில்லாடி பிரைம் மினிஸ்டர். ஓகே. அவர் உலக நாடுகளே மைக்கு போட்டு வச்சவர். ஒரு சாதா தமிழ்நாடு கட்சியை மைக்கு போடுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ சொன்னாலும் எல்லாம் நான் ஹேண்டில் பண்ணுறேன், விட்டுருங்க என்கிட்ட, நீங்கள் எதுவும் பேசாதீங்க. இதையும் மீறி தமிழக பாஜக தலைவர்கள் பேசுகிறாங்கன்னா அதுக்கு உண்டான பலனை அவங்க அனுபவிக்க வேண்டி வரும். ஓகே. மோடி என்ன சொல்லுவான்னு நமக்கு தெரியாது. ஆனால் என்ன கேள்விப்படுறோன்னா, அண்ணாமலையை கூப்பிட்டு, அண்ணாமலை உங்களுக்கு பெரிய பொறுப்புக்கு வெகு விரைவில் காத்துட்டு இருக்கு, நீங்க கொஞ்சம் ஆக்டிவா இருங்க, நீங்க சோர்ந்து போனீங்கன்னா கட்சி சோர்ந்து போயிடும். ஏன்னா பை திஸ் டைம் அண்ணாமலை விலகினத்துக்கு பிறகு
ஏற்பட்டும் பெரிய சரிவு மோடிக்கு அதுக்கு போயாச்சு, எப்போ போயிடுச்சு. ஐபி ரிப்போர்ட்லாம் சொல்லிட்டாங்களா, கும்பலே வரதில்லை, அண்ணாமலைக்கு அந்த கும்பல் வரதில்லை, அண்ணாமலைக்கு தான் பாப்புலாரிட்டி இருக்கு, தனி மனித செல்வாக்கு அதிகம் பாஜக அப்படின்னு ரிப்போர்ட் போயிடுச்சு. உங்களை மாதிரியே இருக்காருன்னு சொல்லியிருப்பாங்க. உங்களை மாதிரி இருக்கலாம், சொல்லியிருக்கலாம். ஸோ இது ஆர்எஸ்எஸ்க்கு பிடிக்காது. இல்லை, ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டில் எப்படியாவது பாஜக வளர்க்கணுன்ற குறியோடு இருக்கு. சரி, அதுக்கு ஆர்எஸ்எஸ் அண்ணாமலை சப்போர்ட் பண்றதுக்கு காரணமே அண்ணாமலையால் மட்டுமே திராவிட கட்சிகளை வீழ்த்த முடியுங்கிறது ஆர்எஸ்எஸ் நம்புது. சரி சரி சரி. வேற எந்த கட்சியாலும் முடியாது. ஓகே, காங்கிரஸ் கிடையாது, எதுவும் கிடையாது. ஸோ அவங்களோட கொள்கை அண்ணாமலை தனி மனித உருவ வழிபாடா இல்ல திமுக அதிமுக போகணுமான்னா அவங்களுக்கு வந்து அண்ணாமலை தான் முக்கியம். சரி, அதனால ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலாம், அகில இந்திய லெவலில் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலாம், தப்பு கிடையாது. அவங்களோட உட்கட்சி விவகாரம் தானே. ஆர்எஸ்எஸ் ஓப்பனா வெளியில வந்து நான் அண்ணாமலை ஆதரிக்கிறோம் அப்படின்னு இன்னைக்கு சொல்ல போறது இல்லை, இன்னைக்கு சொல்ல மாட்டாங்க. அவங்க உள்ளுக்குள்ள பேசிப்பாங்க, அதுக்கு உண்டான வேலையை பண்ணுவாங்க. ஸோ தமிழ்நாட்டில் அண்ணாமலை ஆர்எஸ்எஸ் செல்ல பிள்ளை. அந்த அளவுக்கு நயினார் இருக்காருன்னா இல்லை, ஏன்னா நயினார் இன்னும் அவங்க வந்து திராவிட கட்சிக்காரங்களா தான் பாக்குறாங்க. ஓகே, ஸோ அண்ணாமலை ஆல்சோ ஆர்எஸ்எஸ் மேன், நாட் ஆர்எஸ்எஸ் மேன். ஆர்எஸ்எஸ்லேருந்து ஷாக்காலாம் போய் அட்டன் பண்ணி வந்தது இல்லை. அவர் ஐபிஎஸ் முடிச்சாரு, எஸ்பி ஆனார், அப்படியே ரிசைன் பண்ணிட்டு வந்துடுறாரு. ஆனால் அண்ணாமலையோட போக்கு ஆர்எஸ்எஸ் ஏன் பிடிக்கிறதுனா அவர் திராவிட கட்சிகளை துவம்சம் பண்றாரு. அந்த மாதிரி துவம்சம் பண்றக்கூடிய அளவுக்கு ஒருத்தர் வளர்ந்து விட்டோம் அப்படின்னா அது தமிழ்நாட்டுக்கு நல்லது ஆர்எஸ்எஸ் நினைக்குது. ஸோ ஆர்எஸ்எஸ் ஸ்டாண்டு அகில இந்திய அளவில் ஒரு மாதிரியும் தமிழ்நாட்டில் ஒரு மாதிரி இருக்கான்னு கேட்டீங்கன்னா அப்படிதான் நான் சொல்லுவேன். மோடி எடப்பாடி சந்திப்பை பொறுத்த வரைக்கும் என்னங்க அமித்ஷா இப்படி பேசுறாரு, கூட்டணி ஆட்சின்னு பேசுறாரு, எங்க தொண்டர்கள் எல்லாம் சோர்ந்து போயிருக்காங்க அப்படின்னு அமித்ஷா மேல ஒரு புகார் பட்டியல் வாசிப்பாரு போல இருக்கே எடப்பாடி. வாசிச்சாலும் அமித்ஷாவை மோடி விட்டு கொடுக்க மாட்டாரு. ஆமா, மோடி பண்ணது அமித்ஷா பண்ணது தப்புன்னு சொல்ல மாட்டாரு. ஆமா, அதெல்லாம் யூ டோன்ட் பாதர் அப்படிதான் பிரைம் மினிஸ்டர், யூ டோன்ட் பாதர், வீல் ஹேண்டில் எவ்ரிதிங். நீங்க வாங்க, உள்ள வாங்க, கேம்பெயின் பண்ணுங்க, நல்ல ஜெயிங்க, முதலமைச்சரா வாங்க. தட்டி கொடுக்கறதுல மோடி மாதிரி ஒருத்தர் பார்க்க முடியாது. தட்டி வேலை வாங்குறதுலயும் மோடி மாதிரி டெல்லி சோர்ஸ்லாம் சொல்லுது, வேலை வாங்குறதுல கில்லாடி அவர் எப்படியும் வேலை வாங்கிடுவார். அமித்ஷா வந்து கொஞ்சம் கராரா இருப்பார். ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசமே, மோடி தட்டி கொடுத்து வேலை வாங்குவார், அமித்ஷா கராரா இருப்பார். ஒபேதி ஆர்டர் தான், எஸ்ன்னா எஸ், நோன்னா நோ. பிரைம் மினிஸ்டர் எஸ் நோ மேபி கூட சொல்லலாம், ஓகே மேபி அப்படிம்பார். ஆகவே பிரதமரோட இப்ப தமிழ்நாட்டு வருகை பல சிக்கல்களை தீர்க்க போகிறது என்றால் பல சிக்கல்களுக்கு விடை தீர்வாக அமையும். என்டிஏ கூட்டணிக்குள்ள யார் யார் வர வாய்ப்பு இருக்கு? என்டிஏ கூட்டணிக்குள்ள பாமகவும் தேமுதிக வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போதைக்கு ஏடிஎம்கே, பிஜேபி, தேமுதிக, பிஎம்கே. சின்ன டாக்டர் பிஎம்கேவா இல்ல பெரிய டாக்டர் பிஎம்கே? ரெண்டு டாக்டருமே ஒன்னா சேர்ந்துரும். சரி, இந்த ஒட்டுக்கேற்பு கருவி எல்லாம் அதெல்லாம் பெருசு பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஆமா, பிரதமர் வந்து ஒரு ஒரு ரெண்டு பேரையும் கட்டிப்பிடிச்சு அணைச்சு ஒன்னா இருங்கன்னு சொன்னார்னா ஓகே. பிரதமர் மேல டாக்டர் பெரிய ராமதாஸ் பெரிய மரியாதை நண்பர்ன்றாரு ஒரு பிரஸ் மீட்ல. நண்பர் பேச்சு எங்கன்னா கேட்காம இருப்பாரோ. ஸோ பிரதமர் சொன்னாரா, இந்த பாமகவோட பிரச்சனை நான் தீர்த்து வைக்கிறேன். ஓகே, அவருக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன எம்எல்ஏ சீட் வேணுமோ நான் கொடுக்குறேன், நான் வாங்கி தரேன். அவர் பாஜக விட அதிக சீட்டு கேட்பாரு. பாஜக அதிக சீட்டு கேட்டா கூட அன்புமணிக்கு மத்திய அமைச்சர் பதவின்னு அப்ப வச்சிருந்தார், இப்ப வச்சிருக்காரா தெரியாது. சார் என்ன சார் நீங்க வந்து அமைச்சர் பதவி கொடுப்பாருங்கிறீங்க, தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட பேர் அமைச்சர் பதவி கொடுத்துருவாங்க போல இருக்கு. அதாவது ஜி.கே. வாசனுக்கு அந்த ஆசை இருக்கு போல இருக்கு, விஜயபிரபாகரனுக்கு அந்த ஆசை இருக்கு, துரை வைகோவுக்கு அந்த ஆசை இருக்கு, டாக்டர் அன்புமணிக்கு சொல்லவே வேணாம், அவருக்கு வந்து மத்திய அமைச்சர் ஆகணுங்கிற ஆசை இருக்கு. யாருக்கு தான் சார் வந்து அமைச்சர் பதவி கொடுப்பாங்க? நீங்களே ஆசைன்னு சொல்லிட்டீங்க, அது நிறைவேறாத ஆசையா இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? இந்த 4 பேர்ல பாத்தீங்கன்னா குவாலிஃபைடு பாத்தீங்கன்னா ஜி.கே. வாசன், அன்புமணி தான் குவாலிஃபைடு. ஏன்னா காங்கிரஸ் காலத்துல வந்து மூப்பனார் வந்து கட்சியை வளர்த்தார், மாபெரும் தலைவராக விளங்கினார். தமிழ்நாடு காங்கிரஸை தூக்கி நிறுத்ததுல வாழப்பாடி மூப்பனார் தான் ரொம்ப தலை சிறந்த தலைவர்கள். நம்ம ஒரு 50 வருஷத்துல தமிழ்நாடு காங்கிரஸுக்கு பெரிய தலைவர் யாருன்னா மூப்பனார், வாழப்பாடி ராமமூர்த்தி, யாரும் கிடையாது. அப்படிப்பட்டவரோட மகன் ஜி.கே. வாசன் ஷிப்பிங் மினிஸ்டர் இருந்தார், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மினிஸ்டரா இருந்தார், அரசாங்கம் தெரியும், ரொம்ப அமைதியானவர். ஜி.கே. வாசன் எந்த கான்ட்ரவர்சிக்கும் போக மாட்டாங்க. எந்த வாசனுக்கு கொடுக்கறதா முதல்ல இருந்தே ஒரு ஐடியா இருந்தது. வாசனுக்கு தான் ராஜ்யசபா சீட்டு கொடுத்துட்டாங்களே சார், ஏடிஎம்கே போக வேண்டிய சீட்டு அதை வந்து வாசனுக்காக வந்து பிஜேபி வாங்கி கொடுத்தாங்க. மறுபடியும் இன்னொரு ஃபேவர் வந்து வாசனுக்காக மோடி பண்ணுவாரா? இல்ல, இப்போ ஃபேவர் பண்ணல. ஜி.கே. வாசனுக்கு எம்பி சீட் வாங்கி கொடுக்க அதிமுக கேட்டார். மந்திரி பதவி கொடுக்கறது யார்ட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லையே.
இல்ல ஒரே நபருக்கு 2 ஃபேவர் பண்ணுவாரான்னு தான் கேக்குறேன். ராஜ்யசபா சீட்டுங்கிறது மந்திரி பதவிக்கான ஒரு அச்சாரம்னு சொல்லலாம் இல்லையா? ஜெயிக்க முடியாதவங்க வேல்முருகன் ராஜ்யசபா எம்பி ஆனதுக்கு அப்புறம் தான் மந்திரி ஆனார். ஆமா, அவர் தேர்தலில் இருந்து போட்டி போட்டாரு, தோத்து போயிட்டாரு. போட்டி போட்டாரு, ஊட்டியில் தோத்து போயிட்டாரு. ராஜ்யசபா எம்பி ஆக்கி மந்திரி ஆகிட்டாங்க. ஹர்ஷ்வர்தன் ஷிங்லான்னு ஒருத்தர் டெல்லியில இருந்து எடுத்திருக்காரு. அவர் முன்னாள் வெளியுறவு செயலாளர். அவரை மந்திரி ஆக்க போறாங்க. அவர் ராஜ்யசபா எம்பி ஆக்கிட்டாங்க. இப்போ அது மாதிரி மோடி அவர் யார் யார் வேணுமோ அவங்கள ராஜ்யசபா வழியாக கொண்டு வந்து மந்திரி ஆக்குறது. அதான் ஹர்தீப் சிங் பூரி, அவரும் முன்னாள் வெளியுறவுத்துறை செயலாளர். பியூரோக்ராட். இப்போ 3 வெளியுறவுத்துறை செயலாளர்கள் கேபினெட்ல இருக்க போறாங்க. ஜெய்சங்கர், ஹர்தீப் சிங் பூரி, ஹர்ஷ்வர்தன் ஷிங்லா. ஓகே, இந்த 3 பேருமே. அதனால மோடி வந்து எஜுகேட்டடா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள வெளிநாட்டில் இருந்த தலைவர்களை தேர்ந்தெடுத்து தான் கேபினெட்ல வைக்கணும்னு பாக்குறாரு. ஓகே, அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு பொலிட்டிக்கலாகவும் கொடுத்தே ஆகணும். பொலிட்டிக்கலாக கொடுக்காம வெறும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸை வச்சு நீ எப்படி நீங்கள் கேபினெட் ரன் பண்ண முடியும்? அந்த பேலன்ஸ் பண்ணுறதான் அன்புமணி, ஜி.கே. வாசன், இந்த மாதிரி ஒரு துரை வைக்கா பேச்சு எடுபடலைன்னா துரை வைக்க இந்த பக்கம் வரல. ஆமாம், இன்றைய வரைக்கும் அவங்க திமுக கூட்டணியில் தான் இருக்காங்க. திமுக கூட்டணியில் இருக்கிறவருக்கு ஒருத்தருக்கு மத்திய மந்திரி பதவி கொடுக்கப்படும்னு இல்லை சார். துரை வைக்கோக்கு ஆசை இருக்குல்ல, பாஜக கூட்டணிக்கு போனால் அமைச்சராக ஆகிடலாங்கிற ஒரு ஆசை அவருக்கு இருக்குல்ல. இருக்கலாம். அவங்க அப்பா ஒத்துக்கணும். ஸ்டாலினை மீறி வெளியே வரதுக்கான தைரியம் வைகோ இருக்கான்னு தெரியல. கிடையாது. வைகோக்கு அந்த வந்து பையனுக்கு மந்திரி பதவி கிடைக்கணும்னு இருந்தா கூட அவரால் சில விஷயங்களை மென்னு முழுங்க முடியுமே தவிர ஸ்டாலினை எதிர்க்கும் மனநிலையில் வைகோ இல்ல. ஆல்ரெடி மல்லை சத்யா கோச்சிட்டு வந்துட்டாரு இல்ல. ஸோ மதிமுக க்ஷீணமா போச்சான்னா இன்னும் க்ஷீணமாயிட்டு வருது. நாளுக்கு நாள் க்ஷீணமாயிட்டு வருது. கொஞ்ச நாள் போனால் வைகோ துரை வைகோ தவிர யாரும் இருக்க மாட்டாங்கன்ற ஒரு நிலைமை வந்தாச்சு. நான் சொல்ல ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வர் சொன்னார். அப்படிப்பட்ட நிலைமையில அவரால் என்டிஏக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது மோடியும் அமித்ஷா பார்க்காம இருக்க மாட்டாங்க. வரவங்கெல்லாம் சேர்த்துக்கிறதுக்கு நாளைக்கு திராவிட கழகம் வந்தா சேர்த்துக்கிறதுக்கு ஒன்றும் ஆர்எஸ்எஸ் பிஜேபியோ தயாரா இல்லை. எந்த கட்சியால் லாபம் அப்படின்னு கேட்கலாம். பிரேமலதா என்னங்க லாபம்னு. விஜயகாந்த் என்ற ஒரு நேம் இருக்கு. அட்லீஸ்ட் அதுக்குன்னு அவங்க 50 சீட் கொடுக்க ஒரு 4 சீட் 3 சீட் கொடுத்து அந்த அகாமடேட் பண்ணிப்பாங்க. என்டிஏங்கிறது ஒரு உருவமா காட்டணும். 4 கட்சி இருக்கு, 5 கட்சி இருக்குன்னு. அதுக்கு சின்ன சின்ன இப்ப டாக்டர் கிருஷ்ணசாமி கட்சி இருக்கு, ஜான் பாண்டியன் இருக்கு, ஏசி சண்முகம், பாரிவேந்தர், இதெல்லாம் ஒரு சீட் 2 சீட் கொடுத்தா கூட போதும். ஆனா அந்த ஜாதி வாக்குகள் சமூக வாக்குகள் டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு ஒரு கணக்குல மோடி போட்டு வச்சிருக்காரு. ஓகே, அந்த கணக்கு பிரகாரம் தான் பாராளுமன்ற தேர்தலில் என்டிஏ 15% 18% வந்து சொல்ல காரணம் இதுதான். ஆமா. அப்ப அதிமுக இல்லாமையே 18% வந்துருக்கு. அதிமுக கூட இருக்கிறதுனால 40-45% வருங்கிறது என்டிஏவோட கணக்கு. ஓகே, அதிமுக சாலில் 30% வந்துடும். மீதி 15 அப்படியே அவங்க ரிட்டர்ன் பண்ணா கூட அதனாலதான் அவங்க கூட சீமானியோ விஜய் இழுத்துக்கலான்னு பிளான் பண்ணிட்டு வராங்க. அதுக்குதான் வாய்ப்பு இல்லை. இப்போ 2 பேருமே இப்ப சொல்றாங்க. நான் இப்ப சொல்ற பேச்சை நான் நம்ப தயாரா இல்லை. விஜய் ஓப்பனா சொல்றாரு சார். பொதுக்குழு தீர்மானமா போட்டிருக்காங்க சார். பாஜகவோடு நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி கிடையாதுன்ட்டாரு. விஜயே இப்ப வரைக்கும் நீங்க வந்து ஆப்ஷனா பிஜேபி பாக்குறதுன்னு தான் எனக்கு பெரிய கேள்வியா இருக்கு. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் எடப்பாடி என்ன சொன்னாரு? பாஜகவோடு கூட்டணி வைக்க மாட்டோம், இந்த எலெக்ஷன்ல இல்ல, 26லயும் சரி 29லயும் சரி ஜென்மத்துக்கு கிடையாது வைக்க மாட்டோம்னாரு. அப்புறம் அதிமுகவோட பெரிய கட்சியா விஜய் கட்சி? சார் இல்ல சார். ஆனா விஜயுடைய ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் சார். அதனால யாரு கூடயும் விஜய் கூட்டணிக்கு போக மாட்டாரு. குறிப்பாக பாஜகவை அரசியல் எதிரின்ட்டாரு சார். விஜய்க்கு 2 விதமான கருத்துக்கள் சொல்லப்பட்டு, ஒன்னு கூட்டணி அமைச்சு போங்க, தனியா போனீங்கன்னா 4 சீட் வந்தா பேர் கெட்டு போயிடும், அப்புறம் திருப்பி எழுந்திருக்க முடியாது, ராக் பாட்டத்துக்கு போயிடுங்க. ஒரு கட்சி டேக் ஆஃப் ஆகணும்னா டேக் ஆஃப் ஆகிறதுக்கு ஏதாவது ஒரு விங்ஸ் வேணும், ஏதாவது ஒரு பறக்கிறதுக்கு வேணும். அந்த பறக்கிற சக்தி விஜய்க்கு இருக்கான்னு விஜய் அப்படியே விஜயோ சீமானோ என்டிஏல வரான்னு வச்சிருந்தா கூட அது இப்ப நடக்க போறது இல்லை. டிசம்பர் ஜனவரிக்கு அப்புறம் தான் நடக்க போகுது. ஆமா, அது வரைக்கும் இவங்க டைம் கொடுப்பாங்க. அது வரைக்கும் விஜய் கட்சியை வளர்க்க பார்ப்பார். ஏன்னா வளர்த்தாலும் அதிக சீட் கேட்க முடியும். இப்ப இருக்கிற பிரகாரம் பார்த்தா இன்னும் டெவலப் ஆகாத மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த 6 மாத காலங்கள் விஜயும் சீமான கட்சியை வளர்த்துட்டு ஜனவரியில் உட்காந்துட்டு கூட்டணி பத்தி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா கருதுறேன். ஏன்னா விஜய் தனியா போட்டி போட்டு பாஜக அதிமுக என்ற கூட்டணி எதிர்க்கணும், திமுக என்ற வலுவான கூட்டணி எதிர்க்கணும். சீமான் வேற வாக்கை பிரிப்பாரு. எப்படிங்க விஜயால வந்து போனியாக முடியும்? ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் சார். ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் தான் கூட ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் தாங்க சேலஞ்சு. 2வது 3வது எலெக்ஷன்லாம் நேம் ரெகக்னிஷன் சிம்பிள் ரெகக்னிஷன்லாம் வந்துடும்.
விஜயோட கட்சி சிம்பல் எத்தனை பேருக்கு தமிழ்நாட்டில் தெரியும் இப்போ நீங்கிட்ட சொல்லுங்க. சார் இன்னும் சிம்பிளே வரல சார். விஜய் சிம்பலே கட்சிக்கு. அதான் அதுதான் நான் வெடிக்க சொல்றேன். சிம்பலே வரல, கொடி மட்டும்தான் தெரியுது. அது கூட கொடி டிஸ்பியூட்ல இருக்குன்றாங்க. யாரோ வந்து கேஸ் போட்டிருக்காங்க, பகுஜன் சமாஜ் கட்சி யானை எங்களோடதுன்னு. ஸோ நீங்கள் டேக் ஆஃப் ஆகாமையே நான் பேசுறதுக்கு உரிமை உண்டு, அரசியல் தப்பே கிடையாது. அதிமுக கொள்கை எதிரி, பாஜக வந்து என்னோட இந்த எதிரி எல்லாம் சொல்லிட்டு போகலாம். அப்படியே சீமானு விஜயம் வராட்டி கூட என்டிஏ ப்ளஸ் பிஜேபி ப்ளஸ் ஏடிஎம்கே வலுவான கூட்டணியாக அமையுங்கிறது என்னோட கருத்து. சார் வலுவான கூட்டணி தான் சார். ஆனால் வந்து ஆன் பேப்பர்ஸ் வந்து வலுவான கூட்டணி, பலமான கூட்டணி. ஆனால் களத்தில் ஜெல்லாகுமாங்கிற ஒரு சிக்கல் இருக்குல்ல சார். அமித்ஷா அப்படி பேசிக்கிட்டு இருக்காரு, கூட்டணி ஆட்சிங்கிறாரு. நீங்க அமைச்சரவையில வந்து இடம் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க வந்து வேலை பார்க்கணுமா? அதிமுக தொண்டர்கள் வந்து பாஜக வேட்பாளர்களுக்கு வேலை பார்க்காம போயிட்டா? இல்லைங்க, நீங்க சொல்ற மாதிரி அதிமுக பாஜகக்குள்ள ஒரு நெருடல் இல்லாம இல்ல, இருக்கு. ஆனா இது தீர்க்கப்பட முடியாத நெருடல் நான் சொல்ல மாட்டேன். இட் கேன் பி சால்வ். ஏன்னா பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்டு எடப்பாடி யுவர் நெக்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் சொல்லிட்டாரு வச்சுங்க, மேட்டர் முடிவு போச்சு. பிரைம் மினிஸ்டர் கொடுத்த வார்த்தையை காப்பாற்றாம இருக்க போறது. ஓகே. அது இல்லாம பாஜக ஒன்றும் அந்த அளவுக்கு பாஜக முதலமைச்சர் இறக்கணும்னு திட்டம் இருக்கிறதா எனக்கு தெரியல. ஓகே. அண்ணாமலை இருந்த வரைக்குமாவது ஒரு 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 2% அந்த ஆசை இருந்திருக்கலாம். அண்ணாமலை போன அப்புறம் அந்த ஆசை சுத்தமா மண்ணோட மண்ணா போச்சு. ஸோ பாஜகலேருந்து யாரும் முதலமைச்சராக வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கும்பொழுது நீங்க வந்து பாமகவையோ தேமுதிகவையோ முதலமைச்சராக என்டிஏ போட முடியுமா? என்டிஏவோட தலைமை தாங்க போறது அதிமுக தான். ஆகவே எடப்பாடி முதலமைச்சராக வர்றதுக்கு மத்திய அரசாங்கம் எந்த விதமான தடையும் விதிக்க போறது இல்லை. ஓகே. எந்த விதமான எதிர்ப்பும் சொல்ல போறது இல்லை. சொன்னாங்கன்னா அவங்க தள்ள மண்ணை வாரி அவங்களே போட்டுக்கிறாங்கன்னு அர்த்தம். கங்கை கொண்ட சோழபுரம் அதே போல தூத்துக்குடி ரெண்டுமே அரசு விழா. முதல்வரோட டயஸை வந்து ஷேர் பண்ணிக்கக்கூடிய சூழல் வரும். குறிப்பாக திமுக மேல ஒரு மிக கடுமையான விமர்சனம் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. பாஜகவை மிக கடுமையாக எதிர்க்கிறாங்க. அரசு வேறு அரசியல் வேறுங்கிற மைண்ட் செட் அப்படியே போயிடுவாங்க. இல்லை எப்படி சார் இது? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் மோடியும் ஸ்டாலின் நல்ல நண்பர்கள் தான் நான் சொல்லுவேன். நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு வரேன், எப்பவும் சொல்லுவேன், ஸ்டாலினை கண்டா மோடிக்கு பிடிக்கும். ஏன் என்னன்னு எங்கிட்ட கேட்காதீங்க. ஸ்டாலினை கண்டா மோடிக்கு ரொம்ப பிடிக்கும். என்னதான் எதிர்த்தாலும், என்னதான் தாக்குனாலும், என்னதான் பண்ணாலும் ஸ்டாலின் மேல மோடிக்கு ஒரு சாஃப்ட் கார்னர். ஏன் அந்த சாஃப்ட்? அது கலைஞர்னால. கலைஞர் மீது பெரிய மதிப்பு கொண்டு வந்தவர். எதிர்கட்சி திமுக அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் வேற விஷயம். குஜராத் சீஃப் மினிஸ்டரா மோடி இருக்கும்போது தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்தவர் கலைஞர். ஆமா. அப்ப 2 பேருக்கு நெருங்கிய கான்டாக்ட் உண்டு. 2 பேர் இத்தனைக்கும் அப்போ வந்து ஆளுங்கட்சி காங்கிரஸ் தான். ஆமா. பாஜக கிடையாது, நல்ல ஞாபகம் வச்சு. காங்கிரஸ் தான். யூபிஏ 1 and 2. கலைஞர் வந்து யூபிஏ 1 and 2 மெம்பரா இருந்தார். நரேந்திர மோடி எதிர்த்தார். இருந்தாலும் அந்த மாநில உரிமைகள்ல 2 பேரும் அடிக்கடி கலந்து பேசிப்பாங்க. மோடி வந்து நிறைய தடவை கலைஞர் வந்து எனக்கு அவ்வளோ அட்வைஸ் கொடுத்துருக்காரு, அவ்வளோ தூரம் எனக்கு வந்து சில விஷயங்களை எடுத்து கூறியிருக்காரு. ஏன்னா அரசியல்னு பார்த்தீங்கன்னா சீனியர் கலைஞர் தான், மோடியோட சீனியர் கலைஞர். அந்த கலைஞர் எல்லாம் கலைஞர் வீட்டில் வந்து பார்த்துட்டு போனார். ஜெயலலிதாவே வந்து பார்க்கல. ஜெயலலிதா வந்து அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது வந்து பார்க்கல, கலைஞர் வந்து பார்த்தாரு. கலைஞர் வந்து பார்த்தார். அப்போ எல்லாரும் கேட்டாங்க. நான் சொன்ன கலைஞர் மீது மோடிக்கு பாசம் உண்டு, மறுக்க முடியாத உண்மை. எனக்கு கிடைச்ச தரவுகள் பிரகாரம் கரெக்டாக இருக்கும். அந்த பாதத்தில் 50% ஸ்டாலின் மேலே இருக்காதான். ஸோ 2 பேருமே கலந்துனாலும் டீசெண்டாக எந்த ஒரு கான்ட்ரவர்சி இல்லாமல் 2 அரசு விழாவும் போயிடும் அப்படிங்கிற என்னோட கருத்து. ஓகே. போயிட்டு அவங்க ஸ்டாலின் அவரோட கொள்கையெல்லாம் சொல்லுவார், அவர் டிமாண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவார், நிதியெல்லாம் கொடுக்க, அதெல்லாம் அவர் உரிமை உண்டு. ஆஸ் அ முதலமைச்சர் அவர் சொல்ல உரிமை உண்டு. பிரைம் மினிஸ்டர் வந்து அதை ரொம்ப டச் பண்ணாமல் அப்படியே பாலிஷாக கொண்டு போயிட்டு பிரைம் மினிஸ்டர் திமுகவை இந்த விழாவில் அட்டாக் பண்ணுவாரான்னு கேட்டிங்கன்னா பண்ண மாட்டாருன்னு எனக்கு சொல்றேன். ஓகே. ஏன்னா தேர்தலை மனசு வச்சு இப்போ அதுக்கெல்லாம் உண்டான பிளான் பண்ணோம். இப்போ போய் திமுக தாக்குறது தனியாக வரலாம். கேம்பெயின் போது தனியாக 3 நாள் வந்து திமுகவை தாக்கிட்டு போகலாம். அது பிரச்சாரத்துக்கு. அரசாங்க விழாவை தவறாக பயன்படுத்துறான்ற கெட்ட பேர் மோடிக்கு வருமானா வராதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார். அதே போல் கொஞ்சம் டெல்லி பாலிடிக்ஸும் பேசலாம் சார். சசி தரூர் வந்து பாஜகவோட ரொம்ப நெருக்கமாக இருக்காரு அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் காங்கிரஸ்குள்ளே இருந்து வந்துகிட்டு இருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? அந்த வெளிநாடுகளுக்கு வந்து இந்தியா சார்பாக அனுப்புனது, இதெல்லாம் வந்து ஒரு டபுள் ஏஜென்ட்டாக இருக்காரோ அப்படிங்கிற சந்தேகம் கேரளா காங்கிரஸ்குள்ளே இருப்பதாகலாம் தகவல். ஏன் வந்து சசி தரூருக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் மோடி கொடுக்குறாரு? அதே போல் இங்கே தமிழ்நாட்டில் கனிமொழிக்கும் கொடுத்துருக்காரு. டபுள் கேம் விளையாடுறாரா மோடி? சசி தரூரை கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக ஐக்கிய நாடுகள் சபையின்
துணை பொதுச் செயலாளரா இருக்கும்பொழுது எங்கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. மோஸ்ட் இன்டெலிஜென்ட் பாலிட்டிஷியன்ல அவரும் ஒருத்தர் இந்தியால. இந்தியாவில் உள்ள அதிக மூளை உள்ள பாலிட்டிஷியன்ல அவரும் ஒருவர். ஏன்னா ஐக்கிய நாடுகள் சபையின் துணை பொதுச் செயலாளர் என்ற பதவி அவ்வளவு சீக்கிரம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. கோஃபி அன்னன் கூட ரைட் ஹேண்ட் மேனா இருந்தார் அவர். அப்படிப்பட்டவர் காங்கிரஸ்ல ஓரம் கட்டப்படுகிறார். ஏன்னா மூளை இருக்கிறவனுக்கு மூளை இல்லாதவனுக்கு கோவம் தான் வரும், டீல் பண்ண முடியும். அவர் பேசும்போது ஸ்லாங்கா பேசுவார். சசி தரூர் இஸ் எ குட் அட்மினிஸ்ட்ரேட்டர். அவர் வெளியுறவு துணை அமைச்சராக வேற இருந்திருக்கார் காங்கிரஸ்ல. அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி சொல்ல வேணாம். ஐக்கிய நாடுகள் சபையே நிர்வாகம் பண்ணவர். ஒரு அரசாங்கத்தை நிர்வாகம் பண்றதுல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. மோடிக்கு திறமை எங்க இருந்தாலும் கனிமொழி நல்லா பேசுறாங்களா பாராட்டுவார். டிஎம்கேன்னு சொல்லிட்டு ஒதுக்கி வைக்க மாட்டார். சசி தரூர் நல்ல ஒரு அரசியல்வாதி, நல்ல ஆரேட்டர், நல்ல திறமையானவர், விஷயம் தெரிஞ்சவர். இப்போ ஜெய்சங்கருக்கு அடுத்தபடியா ஆல்டர்னேட்டிவ் தேடிட்டு இருக்கார் மோடி. ஏன்னா ஜெய்சங்கர் 10 வருஷம் ஓடிட்டார், போதுன்ட்டார். அவருக்கு 72 ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் 70 ஆயிடுச்சு. ஸோ எனக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு வர்றார். ஜெய்சங்கருக்கு அடுத்தபடியா ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சக டீம் ஃபார்ம் பண்ணதான் ஹர்ஷ்வர்தன் ஷிங்லா, அப்புறம் நம்ம இவர் ஹர்தீப் சிங் பூரிக்கே வயசாயிடுச்சு சார். ஹர்தீப் சிங் பூரி 70 ஆயிடுச்சு, 68 60 இருக்கும், 65 மேல இருக்கும். ஹர்தீப் சிங் பூரி, சசி தரூர். மோடி எப்பவுமே ஒரு 2-3 ஆண்டுகள் கழித்து முன்னோக்கி பார்க்கக்கூடியவர். இந்த போஸ்ட் இப்ப நிர்மலா சீதாராமன் அடுத்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வச்சிருப்பார், பியூஷ் கோயல் வச்சிருப்பார். உங்களுக்கு தெரியாது, நிர்மலா சீதாராமன் எப்போ பதவி விலகுறாங்களோ கரெக்டா பியூஷ் கோயல் உள்ள கொண்டு வந்துருவார். அந்த மாதிரி வெளியுறவு ஃபினான்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயலா? இல்ல நான் சொல்ற ஒரு உதாரணத்துக்கு சொல்றீங்களா? மோடி எல்லாத்துக்கும் அவரோட ரீப்ளேஸ்மெண்ட்டே அவர் வச்சிருப்பார் நான் சொல்றேன். அவர் ஒரு கால் பதவி விலகும்னு ஆசைப்பட்டார்னா அவரோட சாய்ஸ் அது ஃபைனலா இருக்கும். இல்லை இவரு தான் எனக்கு அடுத்தது வரலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கும் ஒரு ஆளை வச்சிருப்பார். ஸோ அந்த ரீப்ளேஸ்மெண்ட் வைக்கிறதுல மோடி மாதிரி ஒரு கிளவர் பர்சன் பார்க்க முடியாது. சசி தரூரோட பேச்சு வன்மை, சில பேர் அவர் கோமாளி மாதிரி சொல்றாங்க, நான் ஒத்துக்க தயாரா இல்லை. மூளை உள்ள ஆளு. அவர் ஆங்கிலத்தில் பேசுனா புலமை, ஷேக்ஸ்பியர் மாதிரி. அவர் மாடர்ன் இந்தியன் ஷேக்ஸ்பியர்னு சொல்லுவாங்க. அது காங்கிரஸ்காரனுக்கு காங்கிரஸ்காரனுக்கு யாராவது அவுட் ஷைன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ராகுல் காந்தியோட 2 படி கம்மியாக தான் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இவர் ராகுல் காந்தி பீட் பண்ணிட்டு போயிட்டார். ஜெயராம் ரமேஷ் மாதிரிலாம் இல்லை அவர், அதனால பிடிக்காம போடுது. ஸோ சசி தரூர் விரைவில் பாஜகவில் தஞ்சையம் அடைவாரான்னு கேட்டால் கண்டிப்பாக ஜனவரிக்குள் சசி தரூர் பாஜகவுக்கு வந்துடுவார். சார், அப்படியே தமிழ்நாடு காங்கிரஸ்குள்ளேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு போர்க்கொடி. திருச்சி சிவா காமராஜரை பற்றி தப்பாக பேசிட்டாரு, அது ஃப்ளோவில் பேசிட்டாரா? திருச்சி சிவா எப்போதுமே கொஞ்சம் வார்த்தையெல்லாம் விட மாட்டார், எப்போதுமே கொஞ்சம் கண்ட்ரோலாக தான் பேசுவார். அன்னைக்கு கொஞ்சம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிட்டாரு. அதன் காரணமாக தீவிர காங்கிரஸ் தொண்டர்கள், அதே போல் மூத்த காங்கிரஸ் உறுப்பினர்கள், எம்பிக்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள்லாம் ஒரு மிகப்பெரிய அட்டாக் பண்ணியிருக்காங்க. சிஎம் அதுக்கு கிளாரிஃபை பண்ணுற அளவுக்கு வந்திருக்கு. என்ன சார் புரிஞ்சுக்கிறது? திருச்சி சிவா லூஸ் டாக் விட மாட்டார். ஆமாம், அவர் கைதே இருந்த அரசியல்வாதி. திருச்சி சிவா வாயிலேருந்து அனாவசியமா ஒரு வார்த்தை வரும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது தப்பு. அந்த மாதிரி ஒரு அரசியல்வாதி கரெக்டா பேசுவாரு, கான்ட்ரவர்சி எல்லாம் பேசுவாரு. பார்லிமெண்ட்ல கூட அவர் பேசும்போது விஷயத்துல தான் பேசுவார். பாஜகவை திட்டியோ, மோடியை திட்டியோ, அமித்ஷா திட்டியோ பேச மாட்டார். திட்டி பேசுவார். ஃபார் எக்ஸாம்பிள் சார், அவர் வெங்கையா நாயுடு ஸ்பீக்கர் பெண்கள் தினம் அப்போ எழுந்திருச்சு நம்ம சிவா பேசுறாரு. பெண்கள் தினமெல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம், அவங்க சானிட்டரி நாப்கினுக்கு ஜிஎஸ்டி இருக்கு, அதுக்கு நீங்க இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியே பேசிட்டாரு. வெங்கையா பாயிண்ட் அவுட் பண்ணி, குட் ஸ்பீச் சிவா, நீங்க நல்லா பேசியிருக்கீங்க, நான் இதை பத்தி மேல கொண்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அடுத்த ஜிஎஸ்டி ரிவ்யூ கூட்டத்துல சானிட்டரி நாப்கினுக்கு ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க. ஸோ இது மாதிரி கொஞ்சம் எப்போதுமே அவர் கொஞ்சம் சென்சிபிளா தான் திருச்சி சிவா பேசுவார். 25 வருஷமா ஒருத்தர் ராஜ்யசபா மெம்பரா இருக்காருன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. கலைஞர் அதோட ரெஜிமை கண்டினியூ பண்ண ஸ்டாலினும் சிவாவை எடுக்கல. சிவாவை கண்டினியூ பண்ண வைக்கிறாங்கன்னா அப்ப சிவாவோட வேல்யூ டிஎம்கே தெரியும். ஓகே, இப்ப அவர் ராஜ்யசபாவோட தலைவர் ஆயிட்டாரு. முரசொலிமாறன் இருந்த இடத்துல. ஆனா சிவா அமைதியானவர், அவர் எந்த ஒரு கான்ட்ரவர்சிக்கு போக மாட்டார். ஆனா சில நேரத்துல வாய் தவறி வந்துடும். காமராஜர் ரோடு இப்ப கூட திருமலை பிள்ளை ரோட்ல இருக்கு, அங்க ஏசி இருக்கான்னு பாத்துட்டு வாங்க. ஏசியே கிடையாது. ஏசி இருக்குன்னு போட்டோலாம் போட்டிருக்காங்க. ஏசி இருந்தா அதுக்கப்புறம் போடப்பட்ட போட்டோ, அது நான் செக் பண்ணேன். அது நினைவகமாக மாற்றப்பட்ட பிறகு
இப்போ தீன்மூர்த்தி பவன் டெல்லியில் ஒன்று இருக்குது. ஆமாம். அங்கே தான் ஜவஹர்லால் நேரு தங்கினார். நான் போய் பார்த்தேன். அப்போ அங்கேருந்து என்னோட நண்பர் சக்தி சின்ஹான்னு பிரைம் மினிஸ்டரோட செக்ரட்டரியாக இருந்தார். அவர் தான் சேர்மனாக இருந்தார். நான் கேட்டேன், இதெல்லாம் நேரு இருக்குமோ இருந்தான்னு கேட்டேன். சும்மா ஒரு தமாஷ் கேட்டேன். சொன்னார், இல்லை 80% நேரு இருந்தபோது இல்லைன்னார். இந்த சோஃபாலாம் நேரு இருந்தபோது இல்லை. நாங்கள் எக்ஸிபிஷனாக வச்சுருக்கோம்ப்பா. எக்ஸிபிஷனுக்கு வர வேண்டிய வசதிலாம் பண்ணி கொடுக்கணும். டாய்லெட் கட்டணும், வெஸ்டர்ன் டாய்லெட் கட்டணும். நேரு இருக்கும்போது வெஸ்டர்ன் டாய்லெட்டே கிடையாது. நேரு இருந்த இடம் என்று ஒரு இருக்கே தவிர மற்ற வசதிகள்லாம் வர விசிட்டருக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி காமராஜர் இல்லம் இப்போ கூட தூங்கி வழிந்தான் இருக்குது. அது ஒன்றும் டெவலப்மெண்ட்டாக பண்ணால் காமராஜர் சிலை இருக்குது. அது ஒன்றும் பெரிய அளவில் அதை வந்து நம்ம காமராஜர் நினைவகம் மாதிரியோ, ராஜாஜி நினைவகம் மாதிரியோ, அண்ணா நினைவகம் மாதிரியோ, கலைஞர் நினைவகம் மாதிரியோ அது பெருசாக பண்ணல. அது 2 திராவிட கட்சிகள் மேலேயும் பழி சொல்லலாம். அங்கே ஏசி கிடையாது. அது இல்லாமல் காமராஜ் கடைசியாக சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஃபேனை அணைச்சிட்டு போ, வைரவன்ட்டு சொன்ன வார்த்தை. லைட்டுன்னு நினைக்கிறேன். ஃபேனும் லைட்டும் அணைச்சிட்டு போன்னு சொன்னார். ஃபேனுன்னு நினைக்கிறேன், சரியா தெரியல. லைட்டு சார், லைட்டோ ஃபேன் அணைச்சிட்டு போன்னு சொன்னார். ஸோ காமராஜர் வந்து ஏழ்மையில் பிறந்து ஏழ்மையில் வளர்ந்தவர். அவருக்கு ஏசி, ஃப்ரிட்ஜு அதெல்லாம் அவருக்கு ஒன்றும் பழக்கமே கிடையாது. அது இல்லாமல் கலைஞர் போய் சொன்னாருன்னு சொல்கிறது வந்து எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியல. ஏன்னா கடைசி 6 மாதம் காமராஜர் படுத்த படுக்கையாக தான் கிடந்தார். வெளியில் எங்கேயும் போகல. அப்படி பார்த்தீங்கன்னா காமராஜர் கடைசியாக வருத்தப்பட்டது அக்டோபர் 2ஆம் தேதி அன்னைக்கு ஜெயபிரகாஷ் நாராயணனை விடுவிப்பாங்கன்னு யாரோ சொன்னதுனால சந்தோஷமாக இருந்தார். விடுவிக்கலன்னு ஐயோ அந்த பொம்பளை இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு இந்திரா காந்தியின் மீது உள்ள கோபம் அவர் மரணத்துக்கு ஒரு காரணமான ஒரு காரணம். காங்கிரஸ்காரங்க காமராஜரோட சொந்தம் கொண்டாடுறதுல எந்த உரிமையும் கிடையாது. எப்படி திமுக வந்து எம்ஜிஆர் உரிமை கொண்டாட முடியாதோ அந்த மாதிரி இருக்கும் தருவாயில் காமராஜர் காங்கிரஸில் இல்லை, காங்கிரஸ் ஓன்னு வச்சிருந்தார். நிஜலிங்கப்பா, சஞ்சீவ் ரெட்டி எல்லாம் சேர்ந்து காங்கிரஸ் ஓ. காமராஜன் மறைவுக்கு பிறகே 2 காங்கிரஸ் ஒன்னா இணைஞ்சு மூப்பனார் தலைவராக வந்தார் இந்திரா காந்தியோட தயவுல. அதற்கு முன்பு வரைக்கும் காமராஜர் மறைந்த பொழுது அவர் காங்கிரஸில் இல்லை என்பதுதான் உண்மை. ஸோ சிவா சொன்னது தப்புன்னா காங்கிரஸ்காரன் கிளைம் பண்ணது தப்புன்னு நான் சொல்றேன். ஓகே சார், ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக தமிழ்நாடு அரசியல் தொடங்கி இந்திய அரசியல் வரைக்கும் பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப பதில் சொல்லியிருக்கீங்க. நேரில் நேரம் கொடுத்து பேசி நன்றி சுவாமி. நன்றி.